இப்போ அந்த ஒரு வாரமாவே வந்து அந்த ட்ரெண்டிங்ல போன அந்த 4 பேர் வந்து ஒரு பையனை தாக்குன வீடியோ எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த விஷயத்தை வச்சு நம்ம டிவிகே நம்ம விஜய் ஃபேன்ஸ் 2 பேர் வந்து கத்தியோட ஒரு வீடியோ போட்டாங்க. அது வந்து எப்போ போட்டாங்கன்னா டிஎம்கே இருக்கும் போது இல்லை, ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போது 2 பசங்க வந்து வெப்பன்ஸோட வீடியோ போட்டாங்க. அது எதுக்காண்டி போட்டாங்கன்னா, சர்க்கார் படம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து போராடினாங்க. அந்த டைம்ல ஒரு கட்சியை வந்து தாக்கி தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. சரிங்களா, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கட்சி வந்து நம்ம விஜயனோட பேனர்லாம் கிழிச்சாங்க. சரிங்களா, அந்த டைம்ல 2 பசங்க வெப்பன்ஸோட வந்து வீடியோ போட்டாங்க. கோவப்பட்டு, நாங்க வந்து கஷ்டப்பட்டு பேனர் வச்சிருக்கோம், அதை வந்து கிழிச்சிருக்கீங்க, நாங்க இருக்கும்போது வந்து கிழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோவை இப்போ எடுத்து இப்போ உள்ள கட்சிக்காரங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. விஜய் ஃபேன்ஸே இந்த மாதிரி வந்து வெப்பன்ஸை யூஸ் பண்றாங்க, விஜய் எதுவுமே கேட்க மாட்டாரா, கண்டிக்க மாட்டாரா அப்படின்ட்டு. அது வந்து ரொம்ப ரொம்ப பழைய வீடியோ. சரிங்களா, சர்க்கார் படம் வந்தப்போ எடுத்த வீடியோ. அப்போவே அந்த 2 பசங்க வீடியோ நல்லா வைரல் ஆச்சு, வெப்பன்ஸோட தான் போட்டாங்க. சரிங்களா, அப்போவே அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணல, எதுவுமே பண்ணலை. அப்போவுமே அதை கண்டுக்காம விட்டாங்க. ஏன்னா வந்து அப்போ இருந்து ஆட்சி வந்து ஏடிஎம்கே ஆச்சு. சரிங்களா, அப்போ அந்த விஷயத்தை யாருமே கண்டுக்கல, வீடியோ போட்டது யாருமே கண்டுக்கல. அந்த அளவுக்கு அப்போ வந்து இன்ஸ்டாகிராம் வந்து பெரிய அளவுக்கு இல்லை. சரிங்களா, அந்த பசங்க யூடியூப்ல தான் அந்த வீடியோ வந்துச்சு. அதனால வந்து அந்த வீடியோவை இப்போ எடுத்த மாதிரி எடுத்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பழைய வீடியோ தான். சர்க்கார் படம் அப்போ வந்து பேனரை வந்து கிழிச்சாங்க, அப்போ அந்த 2 பசங்க வந்து வெப்பன்ஸோட போட்டாங்க. அந்த வீடியோ இப்போ எடுத்து பேசுறதுக்கு அவசியம் இல்லை. எப்போ நடந்த விஷயத்த இப்போ எடுத்து பேசிட்டு இருக்காங்க, இப்போ நடந்த மாதிரி. அது இப்போ உள்ள ஆட்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ற யூடியூபர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் வந்து ஐடிவிங் மாதிரி வச்சிருப்பாங்களே, அவங்க அந்த 2 பசங்க வீடியோ எடுத்து என்னமோ இப்போ வந்து டிவிகே தொண்டர்கள், அவங்களாம் இப்போ டிவிகே தொண்டர்களே கிடையாது. அப்போ வந்து டிவிகேன்னு ஒன்று கிடையவே கிடையாது. சரிங்களா, அப்போ வந்து விஜய் மக்கள் இயக்கம்னா இருந்துச்சு. சரிங்களா, அதுல தான் அந்த பசங்க இருந்தாங்க. அவங்களும் இப்போ வந்து டிவிகே தொண்டர்கள் இந்த மாதிரி வெப்பன்ஸோட வீடியோ போடுறாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்தால் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு பழைய வீடியோ எடுத்துலாம் வந்து எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அது வந்து பழைய வீடியோ. சர்க்கார் படம் அப்போ பேனரை கிழிச்சாங்களா, அப்போ அந்த பசங்க எமோஷனல்ல போட்ட வீடியோ தான் அது.